ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது நமக்கு வந்து லாஜிக்கல் ஈக்குவலன்ஸ், இந்த டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸில் நம்ம லாஜிக்ஸ் அண்ட் ப்ரூஃப் இந்த யூனிட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு லாஜிக் ஈக்குவலன்ஸ்னு ஒரு டாபிக் இருக்குது. சரி, ஓகேவா? ஸோ இந்த லாஜிக் ஈக்குவலன்ஸில் நமக்கு வந்து ஒரு 10 லா, பேசிக் லா வந்து ஒரு 10 லா இருக்குது. ஓகேவா? இந்த 10 லாவை யூஸ் பண்ணி வருகிற ப்ராப்ளம்ஸ் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. இந்த 10 லாவும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் லா. ஓகேவா? நமக்கு வந்து இது வந்து மக்கப் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ப்ராப்ளம்ஸில் எக்ஸாம்பிள் நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அது மெமரி ஆகிடும். இது மெனக்கிட்டுக்கு வந்து நம்ம வந்து படிக்க வேணாம். நம்ம வந்து ப்ராப்ளம்ஸில் நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து வச்சுக்கோம், அது மெமரி ஆகிடும். ரைட். இப்போ நான் ஓரளவு சொல்லிட்டு போகிறேன் என்னென்ன அப்படிங்கிறத எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் லா வந்து ஐடென்டிட்டி லா. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா, அதாவது இதில் 2 சிம்பிள் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஆர் என்ன இருக்குல்ல, இது வந்து இஃப் அண்ட் ஒன்லி இஃப். அதாவது சப்போஸ் உங்களுக்கு ஈக்குவல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சிம்பிளை பார்க்கும்போது ஜஸ்ட் ஒரு ஈக்குவல் மாதிரி, ஈக்குவல் கிடையாது, அது ஈக்குவல் மாதிரி. ஓகேவா? ஈக்குவல் மாதிரி. இப்போ டி அண்ட் டி, ஓகேவா? இது ஆண்ட் சிம்பிள், இது ஆர் சிம்பிள். ஸோ நமக்கு ட்ரூ எடுக்கும்போது நமக்கு பி கிடைக்கும், எஃப் எடுக்கும்போது நமக்கு பி கிடைக்கும். ரைட்டா? இது வந்து எக்ஸாம் ப்ராப்ளம்ஸில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ஸில் எப்படி அப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்லித்தரேன். அது இல்லாமல் இதில் வந்து முக்கியமான ஒன்றும் இல்லை, அதாவது கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட், இம்ப்ளைஸ் இருக்குல்ல, இம்ப்ளைஸ் சிம்பிள் வந்து இதில் கிடையாது. ஓகேவா? இம்ப்ளைஸ் வச்சுருந்தா அது இன்னொரு கேட்டகரி, அதை நம்ம அதுக்கு பார்ப்போம். ஸோ இதில் ஃபுல்லாக அண்ட் ஆர் அதான். அப்போ பார்த்தீங்கன்னா டாமினேஷன் லா. டாமினேஷன் லாவை பொறுத்த மட்டும் இந்த சைடு பாருங்க, இங்கே ஆர், இங்கே அண்ட். அப்போ ஆர் எடுத்தா அதாவது பி டி ஈக்குவல் டி, இங்கே பிஎஃப், அண்ட் எடுத்தா எஃப். ரைட். ஓகேவா? இது எக்ஸாம்பிள் சின்ன ஸ்டெப்ல அப்ளை பண்ணுவோம். ரைட். இது பார்த்தீங்கன்னா ஐடெம்பார்ட்டன்ட் லா. இதில் வந்து பி ஆர் பி, பிக்கு ஆர் எடுத்தாலும் சரி அண்ட் எடுத்தாலும் சரி நமக்கு பி தான். ஓகேவா? இதுக்கு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குங்க, 2 டேபிள் போட்டு பார்த்தாலும் அதான் வரும். ஓகேவா? இந்த சைடு பாருங்க, டபுள் நெகேஷன் லா. டபுள் நெகேஷன் நெகேஷனே எதிர்மறை, அதுக்கு இன்னொரு நெகேஷன் எடுத்தால் ஒரு ரிப்பீட்டடாக அதான் வரும். சரியா? நமக்கு வந்து வெளிப்படையாகவே தெரியுது, நெகேஷன் பிக்கு இன்னொரு நெகேஷன் எடுத்தால் அது பி. அடுத்து காம்படேட்டிவ் லா. இதில் பார்த்தீங்க அப்படின்னா காம்படேட்டிவ், அசோசியேட்டிவ், டிஸ்ட்ரிபியூட்டிவ், இந்த மூணு லாவும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிடுங்க, அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். அந்த டிமார்க்கெட்லாம் இருக்கிறோம் பார்ப்போம். ரைட்டா? இந்த மூணுல என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதில் பாருங்க, இதில் வந்து சைன் எதுவுமே மாறாது, ஆனால் லெட்டர்ஸ் மாறும். காம்படேட்டிவ்ல லெட்டர்ஸ் மாற்றினால் வேல்யூ மாறாது. ஓகேவா? பி கியூனாலும் கியூபினாலும் ஒன்று தான். இப்போ 2+3நாலும் 3+2நாலும் ஒன்று தான் அப்படின்னோம்ல. ஸோ அதே மாதிரி பி கியூ எடுத்தாலும் சரி, கியூபி எடுத்தாலும் நமக்கு வேல்யூ எதுவும் சேஞ்ச் ஆகாது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆருக்கு நீங்கள் எடுத்தாலும் கூட கியூபி மாற்றி எழுதினாலும் வேல்யூ சேஞ்ச் ஆகாது. இதை சொல்றதுதான் காம்படேட்டிவ் லா. ஓகேவா? அப்போ இதில் லெட்டர்ஸ் சேஞ்ச் ஆனால் வேல்யூ மாறாது. ரைட். இதுல பாத்தீங்கன்னா அசோசியேட்டிவ் அப்படின்னாலே உங்களுக்கு பிராக்கெட் ஞாபகம் வரணும். அசோசியேட்டிவ்னாலே பிராக்கெட். பாத்தீங்கன்னா இப்படி எழுதுனது இப்படி எழுதலாம், இல்லை இப்படி இருக்கிறது இப்படி எழுதலாம். ஓகேவா? பிராக்கெட் இன்டர்சேஞ்ச் ஆனாலும் வேல்யூ மாறாது. இது லெட்டர்ஸ் இன்டர்சேஞ்ச் ஆனாலும் வேல்யூஸ் மாறாது. அது காம்படேட்டிவ் லா. பிராக்கெட் இப்போ இங்க இருக்கிற பிராக்கெட்டை கியூக்கு ஆர்க்கும் போட்டதை பி கியூக்குன்னு போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ இதோட வேல்யூ ஒன்று தான். அதே போல இங்க பாத்தீங்கன்னா சைன் அதே தான். நல்ல கவனிங்க, சைனை நீங்க எதிரும் கை வைக்க வேண்டாம். சைனை பத்தி இப்ப நான் பேசல, பிராக்கெட் பத்தி தான் பேசுறேன். அப்ப இங்க கியூஆர் இருக்குல்ல, இந்த கியூஆரை பி கியூக்கு என்ன செய்யலாம் போட்டாலும் ஸோ வேல்யூ மாறாது. ரைட். இதை சொல்றதா அசோசியேட்டிவ் லா. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. இதுல நீங்க பாத்தீங்கன்னா சேஞ்ச், இது சைன் சேஞ்ச் ஆகும். அப்போ இதுல லெட்டர் சேஞ்ச் ஆகும், இதுல பிராக்கெட் சேஞ்ச் ஆகும், இதுல சைன் சேஞ்ச் ஆகும். ஸோ சைனை வச்சுதான் இந்த மேட்ரு. வெளியே என்ன இருக்கு, ஆர் இருக்கு. அப்போ ஒரு மல்டிபிள் பண்ணும்போது சைனோட மல்டிபிள் பண்ணணும். காமனா எடுக்கும்போது சைனோட காமனா எடுக்கணும். இப்படி மல்டிபிள் பண்ணும்போது சைனோட மல்டிபிள் பண்ணணும், காமனா எடுக்கும்போது சைனோட காமனா எடுக்கணும். அதான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. ரைட்டா? இப்போ பாருங்க, பி என்னது ஆர், பி ஆர், இந்த ரெண்டு இதோட மல்டிபிள் பண்ணும்போது இதோட மட்டும் மல்டிபிள் பண்ணா பிஆர் கியூ. அப்படியே இந்த சைனோட சேர்த்து இதையும் பண்றோம் அதையும் பண்றோம். அப்போ பிஆர் ஆர் என்ன பண்ணுறோம், சென்ட்ரல் இருக்கிற அண்ட் சென்ட்ரல் வந்துச்சு. ஸோ அதே போல சிமிலர்லி சைன் சேஞ்ச் ஆனா ஒரு இதுல பாருங்க சைனோட தான் பெருக்கிருக்கோம். பி அண்ட் கியூ, பி அண்ட் ஆர், சென்ட்ரல் உள்ள சைன் இந்த சென்ட்ரல். ஓகேவா? ரைட்.
கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ்லாம் அப்ளை பண்ணும்போது நமக்கு இன்னும் நல்ல ஸ்ட்ராங் ஆயிடலாம். டிமார்கன் லா. டிமார்கன் லா அப்படின்னாலுமே ஸ்கூலில் படிச்சிருப்போம். எப்படி தெரியுமா? ஏ யூனியன் பி ஹோல் டேஷ் ஈக்குவல் டு ஏ டேஷ். டேஷை உள்ள கொண்டு வரும்போது யூனியன் ஆகும், இன்டர்செக்ஷனாக மாறும். டேஷை உள்ள கொண்டு வரும்போது யூனியன் இன்டர்செக்ஷனாக மாறும். இது வந்து டிமார்கன் லா. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் எப்படி வருது அப்படின்னா, டிமார்கன் லா வந்து அண்ட் ஆர் ஆகும், ஆர் அண்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பி அண்ட் கியூ, இது நெகேஷனை கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது எப்படி ஆகும்? நெகேஷனை உள்ள கொண்டு போகும்போது நெகேஷன் பி நெகேஷன் கியூ, அந்த அண்ட் வந்து எப்படி ஆகும்? ஆறா மாறிடும். ஸோ அதே போல சிமிலர்லி அதே நெகேஷன் வச்சு பி ஆர் கியூ, நம்ம இந்த நெகேஷனை உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது நெகேஷன் பி, இந்த ஆர் வந்து என்ன ஆகும்? ஆண்டா மாறும். இப்போ நெகேஷன் பி நெகேஷன் கியூ. ஓகேவா? அடுத்து அப்சர்ப்ஷன் லா. இதுல நீங்க பாத்தீங்கன்னா பி பி இது வந்து ஆர். ஸோ பி பி ஆர் எடுத்து இதுக்கு எடுத்தாலும் சரி, இந்த சைன் அப்படி மாத்தினாலும் சரி, வேல்யூ பி தான். ஓகேவா? இது சொல்றது இந்த லா. அடுத்து நெகேஷன் லா. நெகேஷன் லான பாருங்க, பி ஆர். ஓகேவா? ஆர் சிம்பிள். ஆர்னால இங்க டி வரும், அதாவது ஆண்ட்னா எஃப் வரும். ஆர்னா டி, ஆண்ட்னா எஃப் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த ப்ராப்ளம்ஸ்ல சரி அப்ளை பண்ணலாம். அடிக்கடி யூஸ் ஆகுது வந்து இந்த 4 லா தான், அதாவது 5, 6, 7, 8. ஸோ இந்த சென்டரில் இருக்கிற இந்த லா வந்து அடிக்கடி யூஸ் ஆகும். மற்ற லாஸை அப்பப்போ சின்ன ஸ்டெப்ஸ்லாம் செய்வோம், நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஓகேவா? அப்போ இப்போ 10 லா பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துருமா? சரி, இதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ராப்ளத்தை நெக்ஸ்ட் கிளாஸில் நினச்சிடுவோம், நம்ம பார்க்கலாம். ஓகே, பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மற்ற எந்த டவுட்னாலும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.